விஜய் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்கு அவர் வரேன்னு சொல்றதுக்கு. இப்பதான் அன்னைக்கு போட்டிருந்தாங்க 75 லட்சம் பேர் உறுப்பினர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப 75 லட்சம் பேருமே இப்ப இந்த 75 லட்சம் வாக்குகளை காமிச்சிட்டாலே அவர் வந்து கெத்தா இருக்கலாமே. அவர் ஏன் போஸ்ட்போன் பண்ணான்னு தெரியாது. ஆனா விஜய் எப்படி கட்சி நடத்தணும், விஜய் எப்படி நடக்கணும்னு சொல்றதுக்கு தான் புஷி ஆனந்த் இருக்காரு. நம்ம எதுக்கு சொல்லணும் அதெல்லாம்? நான் ஏதோ முதல்ல இக்கு போடணும்னு சொன்னேன், போட்டார், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம ஒன்றும் நான் வேற எதுக்கும் நம்ம இக்கு வைக்க கூடாது. ஆமாம், அதான் இதுக்கு பணம் எல்லாம் ஜாக்கிரதையா கொண்டு வந்தாங்க. 20 ரூபா தான் வச்சிருக்கேன், அதுக்கு மேல வச்சுக்கல. நான் பாக்கியெல்லாம் டிஜிட்டல் மணி தான் வச்சிருக்கேன். எந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் பண்ணினா சிறப்பா இருக்கும். இந்த பேட்டியில் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்க ஆசைப்படுவேன். உலகத்திலேயே மிக அதிகமான ஜனத்தொகையை கொண்ட ஒரு நாடு இந்திய நாடு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 95 கோடி பேர் ஓட்டு போட போறாங்க. பல நாடுகளில் மொத்தம் அந்த நாட்டினுடைய ஜனத்தொகையே 1 கோடி பேர் கூட இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 95-96 நாடுகளுடைய எலெக்ஷனை ஒரே ஒரு நாடு நடத்துற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓட்டு போடுவது நம்ம கடமை அப்படின்னு நினைச்சு வந்து போடுங்க. யாருக்கு வேணா போடுங்க, பிடிச்சவங்களுக்கு போடுங்க, பிடிக்காதவங்களுக்கு எதிராக போடுங்க, இல்லை யாரையுமே பிடிக்கலையா நோட்டாவுக்காவது போடுங்க. ஆனா வந்து ஓட்டு போடுங்க. அன்னைக்கு உட்காந்து டிவியில நல்ல படம் இது முதல் தடவையா காட்டுறாங்க, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு 250 ரூபா மொய் எழுதிட்டு 3/4 மணி நேரம் கியூல நின்று சாப்பிட்டு வரோம். அப்போ நம்ம நாட்டினுடைய தலை விதியையும் எதிர்காலத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய, நம்ம மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மக்கள்னு யாரு? நமக்கு நல்லது செய்யக்கூடியவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலை நாம புறக்கணிக்க கூடாது. இதான் என்னுடைய, நான் இது வரைக்கும் வயசுக்கு வந்ததுலேருந்து, அதாவது 18 வயசுலேருந்து சொல்றேன், எந்த தேர்தலையும் ஓட்டு போடாம இருந்ததே கிடையாது. பிராக்சர் ஆனாலும் கால் கட்டோட போய் போட்டிருக்கேன், கை ஷோல்டர் இறங்கின போதும் போய் போட்டிருக்கேன். எதுக்காக சொல்றேன்னா, தயவு செஞ்சு தேர்தலை புறக்கணிக்காதீர்கள். ஓட்டுனுடைய மகிமை, அந்த நேற்றுக்கு பார்த்தாங்க ஓட்டு கையில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதான் பெருமை. அது நம்ம வீட்டிலேயே எடுத்து இங்கில போட்டுக்கிறது இல்லை. அதை தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக தவறாமல் நாம் வாக்களிப்போம், ஒரு சபதத்தை ஏற்றுக்கங்க, எல்லாமே சிறப்பாக அமையும். தேதி நேற்று அறிவிச்சாங்க. அந்த தேர்தல் விதிகள் வந்து நேற்று மதியானம் ஒரு 3 மணிக்கு அறிவிச்சாங்க. 3:30 அந்த தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துருச்சு. ஆனா ஈவினிங் டே பாத்தீங்கன்னா இன்னொரு கோடிக்கணக்கில் ஹவாலா பணம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. விதிமுறை வந்த கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் வந்து ஹவாலா பணம் ஒரு கோடிக்கணக்கில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதிகாரிகள். ஹவாலா பணம் வந்து அவங்களுக்கு தெரியாது. நீங்க விதிமுறை ஹவாலாங்கிறது விதி மீறல். அதனால நீங்க தேர்தல் விதிமுறை நடத்தையில் இருந்தாலும் நடத்தையில் இல்லாட்டாலும் இந்த ஹவாலா பணம் நடக்கும், மாட்டிப்பாங்க. முன்ன மாதிரி எல்லாம் இப்போ ஈஸியா பண்ணிட முடியாது. மிகப்பெரிய எந்த விஷயத்திலையும் இன்ஃபார்மர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் டிராக்கிங் சிஸ்டம் இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்துல 1 கிலோ உப்பு ஊத்தா நமக்கு 50 பைசா தானே கிடைக்கும், அதுக்கு மேல இந்த பொட்டலம் ஊத்தா நமக்கு ஐயோ 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமே நினைக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அவங்க நினைக்கணும். எந்த சம்பாத்தியமாக இருந்தாலும் அது நேர்மையாக உழைப்பில் வரக்கூடிய சம்பாத்தியமாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மே மாசம் வரைக்கும் நான் மௌன விரதம். அது இப்பதான் மௌன விரதம், மௌன விரதத்தை முறிக்க சொல்றீங்க. போதைப் பொருள் உலக அளவிய ஒரு பிரச்சனை. போதைப் பொருள் இல்ல அதெல்லாம் நான் யார் பேரையும் நான் பேச மாட்டேன். ஏனென்றால் மாட்டிக்கிறவன் மாட்டிக்கிறான், மாட்டிக்காதவன் மாட்டிக்கிற வரைக்கும் வெளியில சுத்திட்டு இருக்கான், அவ்வளவுதான். இதுல வந்து இந்த கட்சி ஜாதி மதம் இதெல்லாம் வராது. போதைப் பொருள் என்பது மிக கடத்தல் செய்யக்கூடிய ஒரு தீவிரவாத செயல். அது யார் செஞ்சாலும் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இது உலக அளவில் இருக்கு. அதாவது ட்ரக் மாஃபியான்னு இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து பல நாடுகளில் அந்த ட்ரக்கை உள்ள கொண்டு வந்து அந்த நாட்டினுடைய ஆட்சி அமைப்பையே மாற்றணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதற்கு மக்கள் ஒத்துழைக்கணும். யாராவது நமக்கு நோ என்ட்ரியில் வந்தால் கூட நம்ம போட்டோ எடுத்துக்கிறது இல்லை, அப்படி போ அப்படிங்கிறோம்.
சட்டத்துக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அதை தட்டி கேட்கணுங்கிற தைரியம் நமக்கு இருக்குன்னா எல்லாமே சரியா வரும். சரி, இது